சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 48 மணி நேரம் திமுகவிற்கு கெடு விதித்த அண்ணாமலை. ஞானசேகரன் குற்றவாளி என்றால் அந்த சார் யார் என்பதை இன்னும் 48 மணி நேரத்திற்குள் நான் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை அவர்கள் வீடியோ மூலமாக பேசியுள்ளார். நீதிமன்றத்தை அவமானப்படுத்தும் விதமாக மீண்டும் அந்த சார் யார் என்ற கேள்வியை கேட்கக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்த நிலையில் அண்ணாமலை அவர்களது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விற்கு நீதிமன்றம் ஏன் சரியான பதிலை தெரிவிக்கவில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞரும் ஞானசேகரிடமோ அல்லது காவல்துறை அதிகாரிகளிடமோ ஏன் கேள்விகளை கேட்கவில்லை என்பதை தான் தற்பொழுது நாம் பார்க்கிறோம். அதாவது ஞானசேகரன் அவர்கள் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞரும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்தனர். ஆனால் ஏன் கைது செய்யப்பட்ட உடனே அவர் விடுவிக்கப்பட்டார்? 2 நாட்கள் கழித்து அவர் மாலை கைது செய்யப்பட்டார். ஃப்ளைட் மோடில் இருந்தது உண்மை என்றால் ஃப்ளைட் மோடில் இருந்து வெளியே வந்ததும் அவர் தொடர்ச்சியாக 6 முறை திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளிடம் ஏன் பேசியுள்ளார்? திமுகவின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களிடம் பேசியதற்கான ஆவணங்கள் என்னிடம் இருக்கிறது. 48 மணி நேரத்திற்குள் நான் அதை வெளியிடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். அதாவது அன்றைய தினம் திமுக வட்டச் செயலாளர் கோட்டூர் சண்முகத்திடம் ஞானசேகரன் செல்போனில் 6 முறை பேசியுள்ளார் என்றும் அதற்கு பிறகு சண்முகம் அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு பேசியுள்ள ஆடியோவும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் சேகரித்துள்ளார். இதனால் இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரிகளிடமும் கோட்டூர் சண்முகம் பேசியுள்ளதற்கான ஆவணங்களையும் குற்றமிழைத்த நபர் காவல்துறை அதிகாரிக்கு போன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை தான் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இங்கு நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நபர்கள் இதில் தொடர்பு இருப்பதன் காரணமாக ஞானசேகரன் அவர்கள் மீது முழுமையான பழியை போட்டுவிட்டு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பது நிச்சயம் தவறு. ஞானசேகரன் கைக்கூலிதான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது மிக கடுமையான தண்டனையாக இருந்தாலும் அதேபோல் அந்த சார் அவருக்கு என்ன தண்டனை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். தற்பொழுது அந்த சார் பற்றியான எந்த ஒரு தகவலையும் வெளியிடாதது தான் இப்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது என்றும் 48 மணி நேரத்தில் அந்த சார் என்பதை வெளியிடுவேன் என்றும்